அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் நிரந்தர பணியிடங்களில் தொகுதி ஊதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து சம்பளம் வழங்க வேண்டும் என்று 15 வருடங்களுக்கு மேலாக தனியார் பள்ளி சங்கங்களின் சம்மேளனமும் அரசு ஊழியர் சம்மேளனமும் சேர்ந்து பல போராட்டங்களை நடத்தியும் கல்வித்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுகிறது. பல ஆசிரியர்கள் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றி பெற்று வந்தாலும் சம்பளம் தராமல் கல்வித்துறை இயக்குனர் சாக்குப்போக்கு சொல்லி காலம் கடத்தி வருகிறார். இதை கண்டித்து கல்வித்துறை முன்பு நீதிமன்ற அவமதிப்பு கண்டன ஆர்ப்பாட்டமும் இரண்டாவதாக அன்று கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெறவுள்ள நிலையில் தொடர்ச்சியாக சுதேசி பஞ்சாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொது செயலாளர் முனுசாமி, தனியார் பள்ளி சம்மேளன பொறுப்பாளர்கள் கிறிஸ்டோபர், வின்சென்ட் ராஜ், ராஜன் ஜோசப், கிறிஸ்டி அருள்சவரி ஆகியோர் கலந்து கொண்டனர்.